வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தமிழக அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ஏற்கவில்லை என்று ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஜாக்டோ ஜியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் 23 ஆண்டுகால போராட்டத்தின் பலனாக தமிழக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் 30 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு 50% ஓய்வூதியம், பணிக்கூலியாக 25 லட்சம் ரூபாய் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இது நமது முதல்கட்ட வெற்றி என்பதால் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மேலும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்த காலவரையற்ற வேலைநிறுத்தமும் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதேபோல் பழைய ஓய்வூதியத்தில் இருந்த பல்வேறு சாதகமான அம்சங்கள் இப்போது புதிய திட்டத்தில் இருந்தாலும் இதை முழுமையான ஓய்வூதியமாக பார்க்கவில்லை. இப்போதைய திட்டத்தில் மாதம் 10% பிடித்தம் செய்ததை ஏற்கவில்லை. இந்த முறையை முழுவதுமாக ரத்து செய்தல், பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை வட்டியுடன் திரும்ப வழங்குதல் உள்ளிட்டவைக்கும் ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிக்காலத்தை 25 ஆண்டுகளாக குறைக்கவும் தொடர்ந்து வலியுறுத்தப்படும். மேலும் மீதமுள்ள 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றியும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது.